ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சைக்கோ அப்சஷன். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்க ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம், ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அப்பா அப்பா என்னப்பா நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை வயன், அது அப்பாவுக்கு தெரியும். ஆனால் என்னால் முடியாது. அங்கெல்லாம் அவர் கூட போய் எப்படி இருக்கிறது? இங்கே பாரு வயன், அது என் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னால் முடியாது. அம்மா உன் கொஞ்சம் சொல்லவா? அவன் நல்லவன், ஆனால் ரொம்ப நல்லவன். ஆனால் அவன்கிட்ட நீ இருக்கல்ல, அப்பாவுக்கு பிஸ்னஸ் விஷயமாக தான் அப்ராட் போனேன். அவன் என் ஃப்ரெண்டோட கம்பெனி, உனக்கே தெரியும். நாங்கள் 2 பேருமே பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த ஒர்க்லாம் நான் தான் பார்க்கணும். ஸோ நீ வந்து அங்கே போய் இரு, அவன் சேஃபாக பார்த்துப்பான். ஆனால் அவனோட பர்சனல் ரூம் ஒன்று இருக்குது, அங்கே மட்டும் நீ போயிடாத, புரியுதா? ஆனால் அப்பா, என்ன இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வீட்டில் போய் என்னால் எப்படி இருக்க முடியும்? எனக்கு பிடிக்கலப்பா. இங்கே பாருமா, எனக்கு எப்படியும் 12th எக்ஸாம் வரப்போகுது, நீ படிக்கணும். இல்லைன்னா நான் அப்பா அப்ராடுக்கு உனக்கு கூப்பிட்டு போயிருப்பேன். ஸ்கூல்னாலும் பரவாயில்ல, இந்த வீக் ஃபுல்லாக நானே பார்த்துருப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான்ல, உனக்கு எக்ஸாம் வரப்போகுது. 3 மந்த் இருக்குது, நீ படிக்கணும். அதுக்காக மட்டும்தான் அவன் உன்னை சேஃபாக பார்த்துப்பான். நீ அவன்கிட்ட இருந்தேன்னா அவனை வேறு யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டான், உன்னை சேஃபாக பார்த்துப்பான், புரியுதா? பா, நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ்ப்பா என்னை ஹாஸ்டலாச்சும் சேர்த்துட்டு. இங்கே பார்வையன், ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, உனக்கு சேஃப் கிடையாது. அப்பாவுடைய பிஸ்னஸ் எப்படி போகுன்னு தெரியல, எவ்வளோ எனிமீஸ். அவன்கிட்ட இருந்தால் மட்டும்தான். அப்பா, அவர் பார்க்க மாட்டாரா பிஸ்னஸ்லாம்? எப்போ பார்த்தாலும் வீட்டில் நீ ஏன் பிஸ்னஸை பார்த்துட்டே இருக்க? 2 பேரும் பார்ட்னர்ஷிப் தான். இங்கே பார்வையன், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அவனை சேஃபாக பார்த்துப்பான், நம்பி விட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு தான் போகிறீங்க, ஃபுல்லாக பிளாக் தீம். என்ன இது, ஏதோ பங்களா மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. என் அப்பா என்னை எங்கே கொண்டு போய் விட போகிறேன்னு தெரியலையே. நான் வேறு வீட்டில் தனியாக வளர்ந்த பொண்ணு, இந்த மாதிரி பிளேஸில் வந்தால் இன்னும் எனக்கு பயம் கொடுத்துது. ஆல்ரெடி வீட்டில் இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. என் ஆத்தாக்காரி என்னை போயிட்டு என்னை விட்டுட்டு செத்து போயிடுச்சு, அது கூட எனக்கு கணக்கே இல்லை. ஆனால் அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ், அவருக்கு நான் முக்கியம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்ட்டு ஒரு மாதிரியே நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு பர்சன் அவ்வளோ கூலாக ரொம்ப அழகாக நார்மலாக வராரு. ஆ, சின்ன இவர் பார்க்க அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா தெரியலையே. நினச்சேன் ஒரு எப்படியும் ஒரு 35 அந்த மாதிரி சம்திங் இருக்கணும். பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் அவரே பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, ஓ டேய் சென், இதான் உன் பொண்ணா? ஆமாண்டா மச்சான், பார்த்துக்கண்ணே அப்படின்ட்டு சொல்லையும், ஹாய், ஐ ஆம் ஜிமின், பார்க் ஜிமின் அப்படின்னு ஹேண்டை கொடுக்குறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஹேண்டுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஏய் என்ன, என் ஹேண்டை பிடிச்சிருக்கா? ஆமாம், க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ஜிமின் பார்த்துக்க என்ன, அதான் என்கிட்ட விட்டல, சேஃபாக இருப்பா அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் ஹேண்டை போட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க, பட் ரொம்ப க்யூட்டாக குள்ளமாக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க ஜிம்மின் கூட தான். அவங்க அப்பா அப்படியே போயிருப்பார், நீங்கள் அப்படி டாட்டா பாய்லாம் சொல்லிட்டு போகிறீங்க.
ஆமாம், எந்த பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாவா இருக்கீங்க? ம், அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி உங்களுக்கு சாப்பாடுலாம் யார் சமைச்சு குடுப்பா? அது அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆஃபீஸில் நீங்கள் வாரதே கிடையாது. அப்போ தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. நீங்கள் இப்படி பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்கிறீங்க. ஏய், என்ன கொல்ல மறந்துட்டு இவ்வளோ பேசுகிற? ஆ, என்ன கலாய்க்கிறீங்களா? நான் ஒன்றும் கொல்லமாலாம் இல்லை. பார்க்க குட்டியாக க்யூட்டாக இருக்கு. என் ரூம் இங்கே சொல்லுங்கள், நான் போகிறேன். ம், ஓகே, ரூம் தானே, இதோ அப்படின்ட்டு அவங்க காட்டுறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. வாவ், எல்லாமே பிங்க்கு பிங்க்காக இருக்குது. ஆனால் என்ன சூப்பராக இருக்குது. அப்படியே ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுற? அது சாரி, ஆனால் உங்ககிட்ட கேட்கணும். அம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? அதுவா, 35. ஆனால் அப்பாவுக்கு 40 ஆகுது. எல்லாம் அப்படி தான். நீ முதல்ல போறியா? சில்வண்டாட்டம் இருந்துட்டு வாயை பார்த்தியா அதுக்கு? ஆ, எனக்கு வயசு 17 ஆகுது. நான் வந்து நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போயிடுவேன். அப்புறம் என் இன்ட்ரோ அவ்வளோதான். அண்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அண்டு என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஏய், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. உனக்கு ரொம்ப வாய் என்ன, இப்படி தான் துரு துருன்னு இருப்பியா? ஆமாம், துரு துருன்னு தான் இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். நீ என்ன மூவ் பண்ணிக்கோ. மெய்ட்ஸ் வருவாங்க, ஃபுட்டு தருவாங்க, சாப்பிட்டு அண்டு பாடி கார்ட்ஸ் ஸ்கூல் கொண்டு போய் விடுவாங்க. சேஃபாக வந்துடணும். பெரிய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி. அதான் சொன்னேன்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் தனியாக தான் இருப்பேன். ஓ, சரி கிளம்பு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்ன இவன் போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஐயோ, இது பொண்ணு வேறு வீட்டில் வந்திருக்கா. என்ன பண்ணுறது? என்னால் ரொம்ப நேரம் ஸ்மைல் பண்ணிட்டு நல்லவனை இருக்கவே முடியல. கருமம் அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறானா, அப்படியே ரூமுக்குள்ளே போகிறான். அது ஃபுல்லாக ஒரு மாதிரி அங்கங்கே பொலித்தீன் கவர் மாதிரி இருக்குது. ஐயோ, என் குழந்தைங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு போடணும். எங்கே இவ அப்படின்ட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு விழுது. என்ன என்ன பண்ணுறீங்க? ஏய் ஏய் ஏய், சத்தம் மட்டும் கத்தாத, புரியுதா? சவுண்ட் ப்ரூஃப் கூட இன்னும் செட் பண்ணல. ஆல்ரெடி எல்லாமே இதாகிடுச்சு. நான் நீவும் அந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். கத்தி கூட்டல் போட்ட தூரமாக கொள்ளுவேன். முதல்ல மூட்டு வாடி அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஹேரை பிடிச்சி கூப்பிடுறான். இழுத்துட்டு போகிறான். ஜிம்மின், உன்னை நம்பி தானே வந்தேன், ஏன் இந்த மாதிரி அப்படின்ட்டு அவன் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப கத்துதா. அவன் வந்து அவ்வளோ எரிச்சலாக இருக்கி. ஏய், எனக்கு டீசன்சி ரொம்ப முக்கியம், புரியுதா? அது மட்டும் இல்லை, ஒன்னெல்லாம் கூறு கூறாக வெட்டி போட்டால் தான் சரியாகும். உன்ன மாதிரி ஒரு பிச்சுக்கலாம் எப்படி சொல்ல? எப்படி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபிஷ்லாம் கட் பண்ணுவாங்கல்ல மெஷின், ஸோ அதுக்கு நேரம் அந்த பொண்ணை போய் படுக்க வைக்கிறான். அந்த பொண்ணு பயந்துகிட்டே பார்க்குது. என்ன பண்ண போகிற? என்னை கொல்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல போகிறேன். உடனே என் நெக்கை கட் பண்ணிடு ப்ளீஸ். என்னை ஒவ்வொரு நாளும் வச்சு டார்ச்சர் பண்ணாத. ஏய், அதெல்லாம் இல்லடி. ஃபர்ஸ்ட்டு கால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுமா, அப்படியே பாடி ஃபுல்லாக கட் பண்ணுமா. அதுக்கப்புறம் துடிச்சு செத்து போவிய. ஆனால் இது ஒரேடியாக கட் பண்ணாது, மெல்ல 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 தான். நான் ஸ்லோவாக பண்ணி வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாலாம் பண்ணாது. எப்படி 1/2 எடுக்கும் அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே சேரில் உட்காந்து அவன் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஹேண்ட் கப், ஐ மீன் ஹேண்டில் காலில் எல்லாத்தையும் கப் மாட்டி வைக்கிறான். ஸோ அந்த பொண்ணு கத்துது. அவன் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கர்லாம் கட் ஆகுது. அந்த பொண்ணு துடிக்குது. அவன் அதை என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்து பார்க்குறான். ஸோ ஆல்ரெடி வீடியோலாம் செட் பண்ணி வச்சுருப்பான். அவனுக்கு அவ்வளோ அழகாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே மியூசிக் எடுத்து ஆன் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஸ்க்ரீமிங் சவுண்ட், அந்த மியூசிக் வைப் ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக இருக்குது. அந்த வாய்ஸ், அந்த பொண்ணு கத்தும்போது அப்படி இருக்குது. ஐயோ, ஒரு பொண்ணை கூட மேட்டர் பண்ண கூட இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இவன் கத்துறது ஏதோ ஹெவன் மாதிரி இருக்குது. இது வல்லடா வைப்பு, இது வல்லடா லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டு. எத்தனை பேரை போட்டாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஆனால் என்ன,
என் கூட வர பொண்ணுங்க எல்லாமே ஆயிட்டோங்க. எனக்கு நார்மலாக லாயலான ஒரு பொண்ணே கிடைக்காது. அதான் கத்துடி வலிக்குது. ஏன் ஏன் இந்த மாதிரி என்னால் முடியல. ப்ளீஸ் ஐ பெக் யூ ஐ பெக் யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு சவுண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹை ஆகி கத்தி முடியாமல் கத்தி ஃபெயிண்ட் ஆகி அந்த பொண்ணு நசிஞ்சே போயிடுறா. இப்போது அந்த பொண்ணோட அந்த பீஸ்லாம் அப்படியே ஒரு கேரி பேக்கில் போடுறான். போட்டு ஒரு ரெஜிஃபம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஐஸ் க்யூப்லாம் போட்டு என் குழந்தைங்களுக்கு பசிக்கும், இன்னைக்கு நீ தான் தீனி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பக்கத்தில் தான் பீச் இருக்கும். பீச் ஹவுஸ் மாதிரி தான் ஜிம்மி அந்த பிளேஸில் இருந்திருப்பான். ஸோ அவன் போட் எடுத்துகிட்டு அந்த ரெஜிஃபம் பாக்ஸையும் எடுத்துகிட்டு அவனோட பெரிய போட் இருக்கும். ஸோ அந்த போட்டில் போகிறான். சுனி இங்கே விண்டோவில் பார்த்துட்டு மழை பெய்யுது, பைத்தியக்காரன் எங்கே போட் எடுத்துகிட்டு போகிறான், இதுக்கெல்லாம் பிச்சு பிடிச்சிட்டு போல என்ன இலவோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே ஏதோ பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுத்துடுறீங்க. ஸோ ஜிம்மி என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு நடுக்கடலில் அந்த சுறாவெல்லாம் இருக்கும்ல, ஸோ ஒரு மாதிரி விசில் அடிக்கிறான். ஸோ அந்த விசில் அடிச்சுட்டு அங்கே பிளட் இருக்கும்ல, அந்த ரத்தத்தை கடலில் போடுறான். ஸோ ரத்தத்தோட வாடகைக்கு தானே சுறா மீன்லாம் வரும். ஸோ அப்படியே மீன்லாம் கொதிக்குது, ஒரு மாதிரி பம்ப் பண்ணி இருக்குது. ஸோ ஜிம்மியை பார்த்துட்டு அந்த பீஸ்லாம் போடுறான். அந்த பொண்ணோட பாடியிலேருந்து வந்து அந்த பீஸ் கட்டாகி வந்து அதெல்லாம் சுறாக்கு தீனியாக போடுறான். ஸோ ஜிம்மினை பார்த்தோன்னே அதுகளும் க்ளோஸ் போல் ஜிம்மி ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு அவ்வளோ அவனுக்கு ஃபிஷ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவான். யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு வந்து கொலை பண்ணிட்டு அவனுக்கு பிடிக்காத பொண்ணுங்க யாராச்சும் பண்ணால் இந்த மாதிரி தான் கட் பண்ணி அவன் என்ன பண்ணுவானா அந்த பொண்ணுங்களை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சுறா மீனுக்கு போடுவான். இப்போ பீஸா கட் பண்ணி போட்டிருக்கான், இல்லாட்டி ஃபுல்லாகவே இறக்கி விடுவான். அது சுறா மீன் பாதி பாதியாக பிச்சு பிச்சு கடித்து சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு குரூவலான ஒரு பர்சன். ஸோ ஜிம்மின் எல்லாமே முடிச்சுட்டு அவன் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணான், அவன் டான்ஸ் பண்ணிட்டு அவன் வைப் பண்ணிகிட்டே அவன் வீட்டுக்குள்ளே வர்றான் போட்டை வச்சுட்டு. ஸோ நீங்கள் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஜிம்மின் செம்ம டான்ஸ் ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக டான்ஸ் பண்ணிட்டு வருவான். ஸோ என்ன இவன் இப்படி இருக்கான், ஆனால் டான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவனே பார்க்குறீங்க. ஸோ ஸோ ஜிம்மின் அதை பார்த்துட்றான். ஏய் இன்னும் தூங்கலை நீ, டைம் என்ன ஆகுது? அது நீங்கள் ஏன்? ஏய் போய் தூங்குண்ணே, இப்படியெல்லாம் அன்டைம்னு ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. டைமுக்கு தூங்கி டைமுக்கு விளம்பணும், புரியுதுல? உனக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, அகெயின் சொல்ல மாட்டேன், போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு வந்து அதட்டி பேசுகிறான். உங்களுக்கு பயம் கொடுத்த டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிறீங்க. ஜிம்மி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பயந்துட்டா. ஐயோ அவளை பார்த்து பொண்ணுங்க பயப்படுவாங்க, ஆனால் இவ கொஞ்சம் வாய் மயிறு, ஆனால் க்யூட்டாக இருக்கா, நல்லா இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ஜிம்மின் அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படியே கீழே வர்றீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ஏய் என்ன இது இவ்வளோ குட்டியாக இருக்குது ஸ்கர்ட்? எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஓகே ஆனால் பார்த்து சேஃபாக போ, யாரையும் நம்பாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. என்ன செல்வண்டு கோவம் வருது? ஆமாம் நைட்டு எங்கே போனீங்க? டைம் 12 ஆகுது, போயிட்டு 2 மணிக்கு வரீங்க. அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு? ஏய் பாத்தியா? ஆமாம் எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏய் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, என்ன முதல்ல வந்தியா, உங்கள் அப்பா வர இருந்தியா, போனியான்னு இருக்கணும். சரி நான் எதுவும் கேட்கல சாரி அப்படின்ட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க, இது எப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி தான் சாப்பிட்ற அப்படின்னு எடுத்து அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்றீங்க. ஏய் சாப்பிட்டுங்க. என்ன பண்ணுற, நல்லா இருக்குது, ஆனால் நீ என்னாடி எல்லா பொண்ணுங்க எனக்கு கிட்ட வந்தா என் மேலே பாய்வாங்க, ஆனால் நீ என்னை ஃபீட் பண்ணுற. இங்கே பாருங்க, இப்படி இதை சாப்பிட்டு இப்படி நான் வலிச்சு நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், இப்படி சாப்பிடாம தான் ஒல்லியாக இருக்கீங்க, என்ன மாதிரி புசு புசுன்னு இருக்காமல் அப்படின்ட்டு அவனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி விட்றீங்க. அவனுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உங்களை பார்த்தோன்னே. ஸோ ஜிம்மின் தான் என்ன இவன் சின்ன வயசில் என் அம்மா எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது,
ஆனால் கடைசியில் எங்கள் அம்மாவே ஒரு ஐட்டம். அவளை கொலை பண்ணு. என் கொலை என் அம்மா தான். அதே மாதிரி இவரை பண்ணிடுவேனா? என் அம்மா எனக்கு சோறு ஊட்டுவாங்க. அதுக்காக நிறைய பேர் கூட போய் படுப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது. அதனால் கொலை பண்ணேன். எல்லாருமே ஸ்கூலில் என்னை பார்த்து ஐட்டத்தோட பையன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை பார்த்தாலே பிடிக்காது. பொண்ணுங்கனாலே ஐட்டம் தான். ஆமாண்ட, அம்மாவும் அந்த மாதிரி தானே. ஆனால் அவன் அப்பா பாவம் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அம்மா செத்து போயிட்டான்னு. அம்மாவை கொலை பண்ணதே நான் தாண்டி. ஆனால் அவன் அப்பா எதுவுமே சொல்லலை. என்னோட பார்ட்னராக இருந்தா. அம்மா என் மேலே வந்து பாஞ்சா, அதான் போட்டேன். ஆனால் நீ அந்த மாதிரி கிடையாது. உன்னை பார்க்கும்போது எல்லாமே இதுக்கு ஞாபகம் வருது. ஏய் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஜிம்மி எழுந்து போயிடுறான். என்னது வேண்டாம்மா? சரி வேண்டாண்டா போ, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூல் போயிடுறீங்க. இப்படியே தான் ஒரு 2 days போயிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஏர்லியாகவே வந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த போர்டு எடுத்துகிட்டு நிற்கிறான். அது ஒரு மாதிரி பெரிய போட் மாதிரி தான், ஒரு ஷிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்கூலை முடிச்சுட்டு ஒரு க்யூட்டாக ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த மணலில் பீச் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏய் எங்கே வர? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நானும் உங்கள் கூட வரட்டா? என்னையும் கூப்பிட்டு போங்களே. அதெல்லாம் முடியாது, கூப்பிட முடியாது. போய் படி. ஆ எப்பவும் என்னால் படிச்சுட்டே இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்களேன். ஒரு டைம் இதில் ஏறுனா உன்னால் இறங்க முடியாது. அப்போ நீங்கள் என்னை தூக்கிட்டு வருவீங்களா? ஐயோ கடுப்பேத்துறா. ஆனால் எவ்வளோ பெரிய சைக்கு. ஆனால் என்ன, இவரை கூப்பிட்டு ஏய் வையன் பாடி கீழே பண்ணுடின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணாக போயிட்டா. இப்போ நமக்கு மாட்ட போதோ. ஆனால் இவ அப்படி கிடையாது, ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு ஜிம்மின் சரி வா வந்து தொலை. ஆனால் நான் செல்கிற ப்ளேஸில் மட்டும்தான் இருக்கணும், எல்லா ப்ளேஸுக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கக்கூடாது. சரி சரிப்பா நான் வர்றேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. இப்போது ஜிம்மின் அந்த போர்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த பீச்சில் ஒரு ஈவினிங் டைம் எப்படி ஒரு 4:30 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். அந்த சன்னில் அப்படியே வந்து மறையும்ல. ஸோ அதெல்லாம் நல்லாவே தெரியுது. வாவ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் எட்ஜில் போய் நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜிம்மின் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஏய் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், உனக்கு என் மேலே ஏதாச்சும் இருக்கா? அது அது இருக்கு இல்லை. ஏய் இருக்கா இல்லையா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே ஏதோ பட்டர்ஃப்ளையாக இருந்துச்சு. அப்போ லவ் பண்ணுறியா? லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும். உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் என்னை பார்த்து திட்டினா கூட எனக்கு ஓகேவாக இருக்குது. என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? எது? ஏய் நீ எல்லாம் தெரிஞ்சு தானே கேட்குற? இல்லை, உங்களை பற்றி நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனால் நீங்கள் எனக்கு லாயலாக இருந்தால் போதும். எனக்கு மட்டும் நீங்கள் வேணும். எனக்கு தெரியும் என் அம்மா சும்மாவெல்லாம் சாகலைன்ட்டு. எங்கள் அம்மா யாரோ ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு. என் அம்மா சாகலைன்னு தெரியும், ஆனால் எங்கள் அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவை சீட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஒருத்தரை அப்படி ஏமாற்ற முடியுது. ரொம்ப லவ் பண்ணால் ஒருத்தரை சீட் பண்ணிட்ட முடியுமா? நீ அது மாதிரி கிடையாதுல்ல, அம்மா மாதிரி நான் எதிர்பார்த்த பொண்ணு நீ தாண்டி அப்படின்ட்டு ஜிம்மின் அவங்களை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ இப்படியே தான் நைட் போயிருக்கும். ஸோ அந்த ஹைட்ஸின் டெலிகிராம் சேனலில் வரண்டா. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மின் செஸ்ட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க? என்ன நான் நைட்டு சின்ன பொண்ணு இல்லை. ஏய் நைட்டு கிஸ் பண்ணும்போது நல்லா இருந்தேன், இப்போ என்னடி? இல்லை அது வந்து அது எப்படின்னா நான் சின்ன பொண்ணு,
அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா அதெல்லாம் ஆக மாட்டேன். அப்போ வருவான்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ கல்யாணமா? ஆனால் நான் படிக்கணும். படி, யார் படிக்க வேணாம்னு சொன்னா? எல்லாமே பண்ணு, என் கூட இரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் பரவாயில்லடி. ஏஜ் ஜஸ்ட் அ நம்பர், ஜஸ்ட் டசன்ட் மேட்டர் நவ். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி வேறு எந்த மயிரும் கிடையாது. நீ எனக்கு லாயலாக இருக்க, நான் லாயலாக இருக்கேன். அவனை தாண்டி வேறு எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 சைடு உட்காந்து, டபுள் சைடு உட்காந்து அவன் செஸ்டில் செஞ்சுட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஏய் நாடி பண்ணுற? எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் புருஷனை தான் வேணும். ஆனால் நான் இந்த ஏஜ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதும், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் செஸ்லேயே சாஞ்சிக்கிறீங்க. சரி ரொம்ப டயர்டாக இருப்பேன், வா ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்லேயே, ஐ மீன் இந்த ஷிப்லேயே ஒரு குட்டியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறான். ஒரு க்யூட்டாக ஒரு குழந்த மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி உங்களை வந்து ட்ரெஸ்லாம் அவனே போட்டு விட்டு நீங்கள் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் இரு, நான் உனக்கு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ரொம்ப நேரமாச்சு, பட் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, பட் போரிங்காக இருக்குது. சரி ஓகே வெளில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுக்கு வெளியில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த கீழே இறங்கி வர்றீங்க. ஸோ சைடில் விண்டோலாம் இருக்குல்ல, ஸோ போர்டுக்கு ஐ மீன் இந்த ஷிப்புக்கு கீழே ஸோ ஏதோ சவுண்ட்ஸ் மாதிரி கேட்குது. ஏதோ ஒரு பொண்ணு சவுண்ட் மாதிரி, அலறல் சவுண்ட். யாராக இருக்கும்? ஒருவேளை ஜிமின் ஏதாச்சும் மூவி பார்க்குறானா? இல்லையே, குக் பண்ண தானே போனா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. சடனாக ஒரு ஃபேஸ், ஐ மீன் ஒரு பிளட் கலர் ஃபேஸ் அந்த விண்டோவில் கீழே தெரியுது. ஒரு கை ஒன்று வைக்கிறாங்க, அந்த விண்டோ சப்புன்னு அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்து பயந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணு அப்படியே ஓப்பன் பண்ண சொல்லுது. நீங்கள் என்னாச்சு? ஸோ நீங்கள் வெளில இருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு என்ன என்ன என்னாச்சு, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, யார் நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ப்ளட்டு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பொண்ணை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணி கிடக்கு. ஏன் இந்த மாதிரி? உங்களை யார்? அது சிமின். என்னது சிமினா? இல்லை, அவன் என் பாய் ஃப்ரெண்ட். நம்பாதீங்க, இப்படி தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்து பொண்ணுங்கள்லாம் இந்த சுறாக்கு இறையாக போட்டுருவான். அவன் ஒரு கொலைகாரன், சைக்கோ பார்த்தவன். அவன் கூடையெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க ப்ளீஸ், நம்ம 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம். உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னது சைக்கோ பார்த்தா சுறாக்கு இறையாக போடுவானா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைடு அப்படியே திரும்பி போகிறீங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ண சைடு வழியே போகிறீங்க. ஸோ இந்த சைடு அந்த ஷிப் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தா சுறாக்கள் அப்படியே மேலே பாயுது. ஜிம்மின் ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே கட்டி அந்த சுறாக்கு இறையாக போடுறான். அதை உங்களுக்கு பார்த்தோன்னே அள்ளு விடுது. நீங்கள் அப்படியே கீசி கத்திடுறீங்க சவுண்டாக. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, ஐயோ பார்த்துட்டியா? ஏய் ஒயன் நில்லுடி, கொலகார கொலை பண்ணுறியா? எதுக்கு? என்னையும் இது? ஏய் அவெல்லாம் அப்படி போட மாட்டேன்டி, அவெல்லாம் பிச்சுடி, தள்ளி போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அப்படியே அந்த பொண்ணோட ரூமை தான் தேடுறீங்க. அந்த பொண்ணோட சவுண்ட் நிறைய பொண்ணுங்க, அது அந்த உங்கள் பொண்ணு கத்திருப்பாள்ல, ஸோ அந்த டோர் மட்டும் நல்லா சவுண்டாக இருக்குது. நான் இங்கே இருக்கேன், இங்கே வாங்க அக்கா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிம்மின் அதுக்குள்ளே உங்கள் ஹேரை பிடிச்சிடுறா. ஏய் இதெல்லாம் இங்கே வரக்கூடாதுடி, ஏன் ஏஞ்சல்டி, இவெல்லாம் பிச்சு டெவில் கூடலாம் நீ சேரக்கூடாது. ஜிம்மின் என்ன பண்ணுற எதுக்கு இந்த மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுற? இதான் உன் வேலையா? நான் நம்பினேன், நீ கெட்டவன், நீ ஒரு சைக்கோ, ஒரு அனிமல், நீ எனக்கு வேண்டாம். ஏய் இங்கே பாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் கெட்டவன் தான், கொலைகாரன் தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி என்ன பண்ணடா உங்களே ஒரு சைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கான் ஹேரை. அந்த பொண்ணை பிடிச்சி அந்த வாலில் ஹிட் பண்ணுறான். அந்த பொண்ணோட ஹெட்டு வந்து அப்படியே நல்லா அடிப்படுது.
ஜிம்மின் அவங்களுக்கு வலிக்கும், வலிக்குது, என்னை விடு ஜிம்மின், ஜிம்மின் ப்ளீஸ் விட்டுரு ஜிம்மின். ஜிம்மின் ஏய் சொல்லிட்டல்ல, என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல, எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதுடி. அப்படி அந்த பொண்ணை உங்களை என்ன பண்ணுறான்னா நல்லா பிடிச்சிக்கிறா ஹேரை, உங்களால் பின் சைடு எதுவுமே பண்ண முடியல. அந்த பொண்ணை தரத்தான்னு இழுக்கிறான், உங்களையும் அப்படியே இழுக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே போன போக்குலேயே போயிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணை இழுத்து அப்படியே உங்கள் முன்னாடி அந்த சுறாக்கே இதையா போட்டுடுறான். அந்த பொண்ணை 4-5 சுறா கடிச்சு அப்படியே சாப்பிடுது. அந்த பொண்ணோட ஹேண்டு, லெக்கு, பிரைன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஃபெயிண்ட் ஆகி அப்படியே ஜிம்மி உங்களை பார்க்குறான். என்னடி என்னை பற்றி அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கியா? இது என்னோட டார்க் சைடுடி, இதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்துட்டல்ல. ஆனால் என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாதுடி அப்படின்ட்டு அவன் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே இல்லாட்டி பிளட்டாக இருக்கும்ல அதெல்லாம் உங்களை க்ளீன் பண்ணிட்டு பெட்டில் படுக்க போடுறான். இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி ஜிம்மின் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். கொலகார என்னடா என்னடா பண்ண போகிற? ஏய் 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 இப்போ கூட என்னால் உண்மையை மறைக்க முடியும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒத்துக்கிறேன், நான் ஒரு கொலகாரன் தான். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுடி. ஆனால் என்னை கொன்றுவல்ல ப்ளீஸ். எனக்கு ஏய் அந்த மாதிரி இல்லைடி, எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, லவ் யூடி, கொண்டாடி இல்லை, லவ் யூ தெரியுமா, ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வேணும் சரியா? அதான் சொன்னல கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. இப்போ என்னடி நீ ஒரு கொலைகாரன், எனக்கு நீ வேண்டாம், நீ வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டு போயிரு, எனக்கு நீ வேண்டாம். ஏய் நாடி என் கூட இருப்பேன்னு சொன்னேன். இல்லை 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 எனக்கு வேணும், என் கூட இருக்கணும், அவ்வளோதான். உன்னை விட்டுட்டுலாம் நான் விட மாட்டேன், எனக்கு நீ வேணும்டி அப்படின்ட்டு உன் கூட ஒன்றா இருக்கான். இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் அப்படியே வீக் ஐஸோட ஜிம்மினை பார்க்குறீங்க, டயர்டாக இருக்குது, பசிக்கும்ல அப்படின்ட்டு கேஷுவலாக போயிட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணுறான். எனக்கு வேண்டாம். ஏய் இப்போ பண்ண கீழே ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு பொண்ணு போட்டுருவேன், அதுக்கு சுறாக்கு பசிக்கும்ல, என் சுறாக்கு ரொம்ப பசிச்சா என்னால் தாங்க முடியாது, எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அது மாதிரி தான் ஒன்றே எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்றீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே பார்த்து உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஏய் எல்லா பொண்ணும் என்கிட்ட நடக்கிற மாதிரி உங்ககிட்ட இல்லடி, இது வரைக்கும் நான் தொட்ட பொண்ணே ஃபர்ஸ்ட்டு பொண்ணு நீ தான். அப்போது எனக்கு தெரியாது, நான் என் அப்பாக்கிட்ட போகணும், எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏய் அதெல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த பவுலை உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அதில் நிறைய கேசட்லாம் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேசட்லாம் அப்படி லைட்டாக எடுக்கிறீங்க, ஒவ்வொரு பேராக பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுடைய பேர் போட்டிருக்கு ஷின்மின்னு. ஷின்மியா அப்படின்ட்டு அந்த கேசட்டில் அந்த ஒரு கேசட் எடுத்து பார்க்குறேன், உங்கள் அம்மாவோட பேர் போடையும். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது ப்ளே ஸ்டேஷன் மாதிரி, அதில் போட்டு பார்க்குறீங்க. ஜிம்மின் தான் உங்கள் அம்மாவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ அம்மாவை ஜிம்மின் தான் கொலை பண்ணியிருக்கானா? ஆனால் ஏன் கொலை பண்ணான்? ஓ அவனுக்கு இந்த சீட் பண்ண பிடிக்காது இல்லை, அதான் பண்ணியிருக்கான். ஏம்மா இந்த மாதிரி பண்ண? சுறாக்கு இறையா போட்டான், நீ இந்த கடலில் தானே இருக்க. ஓ பார்த்துட்டியா பேபி கேர்ள்? ஏய் பாரு, உங்கள் ஆத்தா ஒன்றும் ஒழுக்கம் கிடையாது, ஆனால் நீ தங்கண்டி, சின்ன தங்க மாதிரி வளர்த்துருக்கான், அதான் எனக்கு லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி. ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்க, இது வரைக்கும் ஸ்கூலில் ஒரு பையன் கூட எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்காது, நான் லவ் பண்ணல. ஓ அதான் எனக்குன்னு கொடுத்து வச்சிருக்க, என்ன ரவுண்ட் விட்டலாமாடி? வலிக்குது. சரி வலிக்குதா?
அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஸ்டொமக்கில் ரப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறான். அவன் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பெயின் இருக்குன்னா விட்டுடுறான். மற்றபடிக்கு உங்க கூட ஒன்றா இருக்கான். அவன் பொண்ணுங்களை கொலை பண்ணுறான். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்க்குறீங்க ஜிமின்னு. அடி நல்லவனா கெட்டவனான்னு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், ரொம்ப கொடூரமானவன். இப்போ புரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. ம் ஆ தெரியலையே. ஆனால் நல்லா இருக்கு உன் கூட இருக்கும்போது. நீ தூங்குடி செல்லம், தூங்கு. நாளைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே தான் நைட் ஆகியிருக்கும். ஸோ உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிருப்பான். நெக்ஸ்ட் டே தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ லிஃப்ட் பண்ணி தான் போகிறான். ஹாலுக்குள்ளே என்டர் ஆகும்போது, டேய் நாடா என் பொண்ணை தூக்கிட்டு வர, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டாடா. டேய் உன் பொண்ணு கிடையாது, என் பொண்டாடி. ஆ டேய் ஜிமின், அதான் தெரியுதுல்ல, அவளை நான் லவ் பண்ணுறோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா டியோரி ஐஸோட பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் கூட இருக்க பிடிக்கல. ஏன்னா ஜிம்மி ஒரு சைக்கோபாத். ஸோ அவன் அப்படியே உங்கள் பெட்ரூம்குள்ளே உங்களை கொண்டு போகிறான். அவன் பெட்ரூமே ஃபுல்லாக பிளாக் தீம். அப்படி ஒரு மாதிரி லக்ஸூரிஸாக ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு பயம் கொடுக்குது. ஏய் என்னை பார்த்து பயப்படாதடி. உன்கிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கேண்ணா. உனக்கு பிடிக்கலன்னா உன்னை தொட மாட்டேன். உன்னை ஹாப்பியாக தாண்டி பார்த்துக்கிறேன். எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஒன்று, எனக்கு பொண்ணுங்க தப்பு பண்ணால் பிடிக்காது, கொலை பண்ணுவேன். அது சொல்கிறதுக்கு நீ யார் ஜிமின்? அது அவங்க பர்சனல். ஏய் உனக்கு இன்னும் புரியல, சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் கல்யாணம்னு அது உன் கூட மட்டும் தாண்டி அப்படின்ட்டு ஜிமின் போயிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே தான் அந்த நைட்டு வந்து ஜிமின் உங்கள் ரூமுக்கு வர்றான். ஐமீன் அவன் ரூமில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட அப்படியே ஒன்றா மாதிரி இருக்கான். ஸோ ஜிமின் உங்க கூட அப்படி இருக்க உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏய் ஏண்டி இப்படி பார்க்குற? ஃபர்ஸ்ட் டைம் என் கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல. நீ ரொம்ப கெட்டவன், நீ ஒரு கொலைகாரன். எனக்கு பயமாக இருக்கு. என்னை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவல்ல? ஏய் அது மாதிரிலாம் கிடையாதுடி, நீ தங்கண்டி. இல்லை எனக்கு பயமாக இருக்கு உன்னை பார்க்கும்போது. நீ ஒரு மாதிரி சிரிக்க சைக்கோ மாதிரி. ஏய் என்ன வேணாலும் சொல்லு, திட்டு அடி, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். ஃபாரெவர் நீ மட்டும்தான்டி. ஒத்துக்கிறேன் நான் கொலைகாரன் தான், ஆனால் கெட்டவன் கிடையாதுடி. கொலை பண்ணுறவங்களாம் கெட்டவங்க, அப்போ நீ ஒரு பேட் பர்சன். ஏய் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படியே எழுந்து பெட்டில் இருந்து அவன் பாடியில் எதுவுமே ட்ரெஸ் கிடையாது. ஸோ இதுக்கு திங்ஸ்லாம் போட்டு உடைக்கிறான். உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி. ஏய் என்னாச்சு? இல்லை எனக்கு பயமாக இருக்கு. இரு இரு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வாட்டர் எடுத்து உங்களை வந்து கேர் பண்ணி கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருப்பான். நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி இருமிருப்பீங்க. அதுக்கே தண்ணி எடுத்து கொடுத்து அப்படியே உங்களை காம் பண்ணுறான். அவங்க முதுகுலையெல்லாம் ரப் பண்ணி கொடுக்குறான். இப்போ ஓகே தானே? ஆமாம். ஏன் ஏன் இந்த மாதிரி இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அக்ரெசிவாக இருந்தேன். இப்போ எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. எனக்கு தெரியாதுடி, எனக்கு தெரியாது அப்படின்னு உங்கள் மடியில் படுத்துட்டு, பாரு எனக்கு கெட்டவன் கிடையாதுடி, எனக்கு பிடிக்காது பொண்ணுங்க அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது, அவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, ஒருத்தனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறாங்க. அது மாதிரி தான் உன் அம்மாவும் கொன்னேன். ஆனால் எனக்கு தெரியல. அதுக்கு பிராச்சித்தமாக தான் என் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க அப்பாவை சேர்த்தேன். அவங்க அப்பா ரொம்ப நல்லவன், ஆனால் அவங்க அம்மா கெட்டவன். அவங்க அப்பா அளவுக்கு டிசர்வே கிடையாது. அவங்க அப்பங்கிட்ட காசு இல்லைன்னு உங்கள் அப்பா கூட இருந்து இன்னொருத்தவங்க கூட போனவன். அதெல்லாம் நான் பார்த்து பண்ணேன். என் அப்பா சின்ன குழந்த, உனக்கு எதுவுமே தெரியாது. கை குழந்தடி நீ, 2 வயசு இருக்கும். ஆனால் நீ இப்போ வளர்ந்து என் பொண்டாட்டியாக இருக்க. என் பாரு என் அம்மாவும் ஒழுக்கம் கிடையாது. என் அம்மாலாம் கேடு கெட்டவ. நான் பார்த்த வரைக்கும் பொண்ணுங்களே கெட்டவங்க. ஆனால் அதில் நீ ஒரு ஏஞ்சல் ரீ. அவனெல்லாம் விட்டு போக முடியாது
அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிட்டு எப்படி ஒரு மாதிரி படுக்கிறான் குழந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இவனை லவ் பண்ணணும்ல, ஆனால் இவன் ஒரு கொலைகாரன். அதனால தான் வெறுக்கிறோம். ஆனால் என்னால் வெறுக்க கூட முடியல. இவன் லவ்க்காக ஏங்குறான். இவன் கண்ணு முன்னாடி கெட்டவங்க பட்டா மட்டும்தானே இவன் கொலை பண்ணுறான். இதுக்கப்புறம் இவன் கண்ணில் நான் மட்டும்தான் படுவேன். ஆனால் அப்பா அப்படின்ட்டு எனக்கு ஜிம்மின்னு படுத்துருப்பான்ல, பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அப்பா ஹாலில் உட்காந்து ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா என்னம்மா என்ன? ஐம் சாரிப்பா. எதுக்கு சாரி கேட்குற? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. அம்மா பா அதெல்லாம் விடுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நான் நான் எனக்கு தெரியும்ப்பா அம்மா தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் ஜிம்மின் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஜிம்மினை பற்றி இங்கே பாரு ஐயன், ஜிம்மின் நல்லவன். அவன் கெட்டவன் கிடையாது. அவன் சைக்கோ தான். அவன் சைக்கோ மாறுறது காரணமே அவன் அம்மா தான். ஆனால் அம்மா ரொம்ப கெட்டவன். அது மாதிரியெல்லாம் அதனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு பிடிக்காது. அதனாலவே சைக்கோவை மாறிட்டான். அவங்க அப்பா அதை விட கேடு கட்டவன். பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸில் டாப் லெவலில் வந்தான். உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அது அவன் லைஃப் அந்த மாதிரி போயிட்டு. ஆனால் அவன் லைஃப்பில் நீ வந்திருக்க. ஆனால் ஹாப்பியாக பார்த்துக்க, புரியுதா? அப்படின்ட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் டேஸ் போதும், உங்கள் 12th எக்ஸாம்லாம் முடியுது. எனக்கு ஜிம்மினை பார்க்கவும் இல்லை, ஆனால் அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. ஆனால் எப்பவும் போல் அவன் அந்த போர்டு எடுத்துகிட்டு போவான், அப்படி கொலை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ அந்த போட்டில் யாருமே இல்லை, எல்லாரையும் கொன்று போட்டான். அந்த போட்டில் அவனுக்கு ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ உங்களை தேடி வர்றான். உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் காலேஜ் தானே போகணும் அப்படின்ட்டு உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட அப்படியே ஒன்றா இருக்கான். ஸோ நீங்கள் ஓகே இவன் ஏதாச்சும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ அதெல்லாம் தூங்கிடுறான் அப்படியே குழந்த மாதிரி உங்கள் செஸ்ட்லேயே படுத்து. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், நீங்கள் இல்லை. ஸோ வீடு ஃபுல்லாக தேடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துச்சு. ஏன்னா நீங்கள் போயிட்டீங்க, நைட்டு வேறு ஹார்ஷாக நடந்துருப்பான்ல, நீங்கள் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு, ஒரு குழந்த அம்மாவை தொலைச்சிட்டு குழந்தை தொலைஞ்சி போயிட்டு எப்படி தேடும் அம்மா காணலண்டா, அந்த மாதிரி எங்கடி இருக்க, எங்கடி போகணும், இதுக்கப்புறம் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்டி, உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன்டி, நான் கொலையே பண்ண மாட்டேன்டி, நீ போதுண்டி, நீ மட்டும் போதுண்டி அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே தேடுறான். இப்போது அப்படியே கிச்சன் சைடு தான் வர்றான். நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னடா அப்படின்னு விறுவிறுத்து இருக்கான். அவன் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். அப்படியே ஓடி டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எப்படி போனேன்? டே புதுசா பொண்டாட்டி உனக்காக குக் பண்ணிட்டு இருக்கேன்டா, எங்கடா போவேன் நான் உன்னை விட்டுட்டு? ஏய் உனக்கு என் மேலே அதெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, உனக்காக குக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டு சும்மா குழந்தையாட்ட அழுதுட்டு அப்படின்ட்டு அவனுக்கு ஃபுட்லாம் எடுத்து வெயிட் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றான். என்ன இது குழந்த மாதிரி ஜெட்டியோட வந்திருக்க? இல்லடி அது உனக்கு உனக்கு காணும் எங்கேயாச்சும் போயிட்டு நிற்கிறியா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியுது அவனை பற்றி, அதெல்லாம் பேச வேண்டாமே. நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், யாரை பற்றியும் நம்ம லைஃப்பில் இல்லை. நீ நான் என்னை தாண்டி வேறு எந்த பொண்ணும் உன் கண்ணில் படக்கூடாது. புரியுது லட்சுமி? புரியுதுடி புரியுது. ஆனால் கெட்டவங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி பிச்சை தான் நான் கொல்றேன். பரவாயில்ல, என்னென்ன பண்ணிக்கோ, ஆனால் மாட்டாமல் இரு. ஆனால் இங்கேருந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாத ஜிம்மின், எனக்கு வலிக்குது நைட்டு. சரிடி சரி சரி சரி, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் தனக்கு லாயலாக இருக்கிற மாதிரி புருஷன் வேணும், நார்மலான புருஷன் வேணும். ஆனால் எனக்கு ஒரு சைக்கோ புருஷன் கிடச்சிருக்கான். இது நல்லா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சைக்கோ புருஷன் தான் வேணும். எப்படி சொல்கிறேன்? ஆமாம், இப்படியானவங்க மட்டும்தான் ஒரு மாதிரி நம்ம மேலே லவ்வாக இருக்கும்.
வேற ஒருத்தன் நம்ம கூட இருப்பான். இன்னொருத்தன் கூட இருப்பான். அதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு மாரி சைக்கோட்டிக்கா இருக்கிறவன ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னன்னு தெரியல ஜிம்மின். உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அவ்வளோதான். உன்னோட டார்க் சைட் எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ போலீஸ்ல அதெல்லாம் மாட்ட மாட்டேன். மத்த டிபார்ட்மெண்ட் என்னோட கண்ட்ரோல் தான். ஓ! பாஸ் அவ்வளோ பெரிய ஆளா? ம். ஆனா ஒண்ணுடி, என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் என்ன லவ் பண்றல, அங்க நிக்கிறடி நீ. லவ் யூ டி. அப்படின்ட்டு ஜிம்மின் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா அந்த ஒன் ஷாட்டே போதும். ஐ மீன் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஜிம்மினை வந்து அவனோட டார்க் சைட் தெரிஞ்சு நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அந்த இதில் நான் வந்து ஸ்டோரி லைனே வச்சுருந்தேன். ஸோ இதில் ஜிம்மி எந்த மாதிரி கேரக்டர்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் பையனுக்கு லாயலாக இருப்பான் அவ்வளோதான். நம்ம சுற்றி நம்ம நிறைய பர்சன் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பேர் தான் இருந்தாலும் நம்ம மேலே பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுற ஒரே பர்சன் லைஃப்பில் கிடைச்சா விட்டுறாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் ஜெம். அவங்க டார்க்கில் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். எவ்வளோ கெட்டவங்களா கூட இருந்துக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட லாயலாக இருக்காங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ உள்ள லைஃப்லலாம் யாருமே யாருக்கும் லாயலாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி லாயலான ஒரு பையன் கிடைச்சா விட்டுறாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த இதில் நான் அந்த ஒன் ஷாட்டை மேக் பண்ணேன். ஓகே இதை ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் நல்ல ஒன் ஷாட்டில் வரேன்டா. பர்பிள் யூ சப்போர்ட் மீ.